அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருடப்பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினைங்க. நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷ பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்மளை நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. ஆள் உயர்ந்த அளவுக்கு அறிவு வளரல அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவால் புரட்சி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் கடகராசிக்காரர்கள் தான். உதவி செய்யக்கூடிய மனம், மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எண்ணம், இது எல்லாம் கடவுள் குடியிருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த கடவுள் எங்கே குடியிருப்பார்னா கடகராசியில் தான் குடியிருப்பார். கடகம் சந்திரன் ஆட்சி பெற்றவர். சந்திரன் யார்? அறிவு. அறிவுன்ற திறவுகோல் தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை திறப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அறிவு ஆற்றல் பெற்றவர்கள் கடகராசிக்காரர்கள். நீங்கள் தான் கீ, நீங்கள் இல்லைனா ஒன்றும் திறக்காதீங்க அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லலாம். சொல்லுங்கள் தைரியமாக, தப்பே இல்லை. அதாவது உலகமே பல விஷயத்தை ஆசைப்பட்டாலும் கடகராசிக்காரங்க ஆசைப்பட்டால் நடந்துடும். ஆனால் கடகம் ஆசைப்பட்டால் தான் நடக்கும். அப்போ நிறைய ஆசைப்படணும். விசுவாசு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த கடகத்திற்கு கிடைக்கிது. சனி ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஓப்பனிங்கில் என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது அஷ்டமத்திலிருந்து 9ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். 9th பிளேஸோடு நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க இந்த விசுவாசு வருஷத்தில். கடந்த காலத்தில் புழிஞ்சி எடுத்த விஷயத்திலலாம் இப்போ இஸ்திரி போட்டு இப்போ இன்னொரு தடவை அந்த சட்டையை போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷம் இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது. கடந்த காலத்திலலாம் எப்படி இருந்தது? படாது பாடுபட்டாச்சு. விடியுமா? அப்படி போச்சு. இப்போ விடிவு உண்டு. கடகத்திற்கு விடியக்கூடிய நேரம், நல்ல நேரம், சந்தர்ப்பங்கள்லாம் இப்போ அம்பாள் நிறைய கடவுள் கொடுக்க போகிறாரு. துர்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த துர்க்கை அம்மனை இந்த வருஷம் முழுக்க வழிபாடு பண்ணுங்கள். அம்மனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். விசுவாசு வருஷத்தில் துர்க்கை மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றி தான். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். அந்த துர்க்கை அம்மன் வெற்றியை கொடுக்கக்கூடியவள், ஜெயத்தை கொடுக்கக்கூடியவள். அது சாதாரணமான பர்சன்டேஜ் கிடையாது, அது 100%. அந்த எத்தனை ஸ்டார் லாஸ்ட்டாக இருக்கோ அத்தனை ஸ்டார். அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு திருப்திகரமான வருஷம். இந்த வருஷத்தில் உங்கள் கனவு நிறைய ஜெயிக்க போகுது. ஆடம்பரமான வாழ்க்கையை பற்றி யோசிக்க போகிறீங்க.
அதற்கான ஒரு அடித்தளத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. இந்த உலகம் உங்களை வாழ்த்த போகுது, பாராட்ட போகுது. உங்கள் மேலே இருந்த பழிகள்லாம் இப்போ விடுதலையாக போகுது. உங்கள் மேலே பாவம், பழி இதெல்லாம் சுமத்தப்பட்டு இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக போகிறீங்க. நீங்கள் எல்லாம் எங்கே ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் எல்லாம் எங்கே வாழ போகிறீங்க, நீங்கள் எல்லாம் எங்கே நல்லா இருக்க போகிறீங்க. அவங்களாம் கேட்டிருப்பாங்கள்ல, அப்படிலாம் கேட்டிருப்பாங்கள்ல. அவங்க முகத்துலலாம் கறி பூசுகிற நேரம். இந்த விசுவாசு வருஷத்தில் கடகராசி ஜொலிக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களை கண்டு பயந்தவர்கள், வெறுத்தவர்கள் இவங்கெல்லாம் உங்ககிட்ட இணைய போகிறாங்க. இந்த வருஷத்தில் பொறுமையை ரொம்ப காப்பாற்றணும். பொறுமை ரொம்ப உங்ககிட்ட கூடி இருக்கணும். ஒரு பேச்சு பேசினாலும் அர்த்தமான பேச்சு பேசணும். அர்த்தமற்ற பேச்சுகளே வேண்டாம். பேச்சை குறைச்சிருங்க, ரொம்ப குறைங்க. ஏன்னா நல்ல நேரம் வந்துருச்சு. நல்லவங்களாம் பாருங்கள், பெரிய மனுஷங்களாம் பாருங்கள், பேசவே மாட்டாங்க. பேச்சு குறைய குறைய நம்ம நல்லா வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடகராசி சின்ன புள்ளியாக நீங்கள் இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பேச்சை குறைச்சிருங்க. உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும். இலக்கு நோக்கிட்டு ஓடிட்டே இருங்க. என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். அதை பேச்சு மூலமாக கொண்டு போக வேண்டாம். நீங்கள் பெரிய மேடை பேச்சாளராக இருந்தாலும் சும்மா சின்ன உரையே பேச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நடந்து போகும்போது, உட்காரும்போது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசாதீங்க. ஏன்னா அவ்வளோ பவர் இந்த வருஷத்தில் இருக்க போகுது. அந்த எனர்ஜி எல்லாம் செயலாக காட்டணும். ரொம்ப நாள் கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். சனி சப்போர்ட் பண்ணுறார். குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். விரயஸ்தானம், சுப விரயம். உங்களை உயர்த்துவதற்கு புத்திசாலித்தனத்தை அதிகமாக விரயம் பண்ணணும். புத்தியை விரயம் பண்ணணும், நேரத்தை விரயம் பண்ணணும், நிறைய படிக்கணும். இப்போ தடைப்பட்ட கல்வியெல்லாம் இப்போ சேரும். நல்ல கல்வி உயர்வு ஏற்படும். படிக்க வேண்டிய காலகட்டம். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது மட்டும் இல்லை, கல்லூரிக்கு போய் படிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கை பாடத்தையும் படிக்கக்கூடிய காலம் கடகத்திற்கு. சில பேர் புரிஞ்சுக்கிற காலம். நல்ல நேரம். கணிசமாக பண வருமானங்கள் அதிகமாகும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் ஹை லெவலில் கிடைக்கும். ஹை அத்தாரிட்டி, ஹை லுக். உங்கள் ட்ரெஸ், உங்கள் கால்லேருந்து உங்கள் தலை வரைக்கும் எல்லாமே மாறப்போகுது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான வருடம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே பாஸ் ஆகும். சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சினிமா துறையில் கடனில் சிக்கியிருப்பீங்க. கடகராசிக்காரங்க கடந்த 5 வருஷத்தில் சினிமா துறையிலையும் அரசியல்லையும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் மிகப்பெரிய கடனில் போய் சிக்கியிருப்பீங்க. அந்த கடனிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம். ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் உங்கள் கையில். அந்த ப்ராஜெக்ட் மூலிமா உங்கள் கடன் நிவர்த்தி ஆகும். ஏஜென்சி நடத்துகிறவங்க நீங்களாம் பல சிரமத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கீங்களே, அதில் முதலீடை போட்டு மிஷினை தேவையில்லாமல் வாங்கி போட்டு கடனில் சிக்கின உங்களுக்கு இந்த கடகராசிக்கு இந்த விசுவாசு வருஷம் கடனில் இருந்து விடுதலை. அப்போ உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க போகுது. முன்னாடி போட்ட பிளான் இப்போ உங்களுக்கு கிளிக் ஆக போகுது. இப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் வைரலாக போகிறீங்க. கடகராசிக்காரங்களை நீங்கள் இன்ஸ்டா பிரபலமாக போகிறீங்க, யூடியூப்பில் பிரபலமாக போகிறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நியூஸ்லலாம் வர போகிறீங்க. நல்ல பொசிஷன், நல்ல குட் நியூஸ் நிறைய கிடைக்க போகுது. அப்போ கடகத்திற்கு இது ஒரு அற்புதமான நேரம். என்ன சார் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நம்மளையே மேஜிக் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ வலி இல்லை, அவ்வளோ அடி இல்லை. எவ்வளோ அடி வெளியில் சொல்ல முடியலப்பா. ஒரு தேள் கொட்டினா பரவாயில்ல, அதுவும் உதட்டுலேயே தேள் கொட்டி வச்சுருக்கு. ஒன்றுமே சொல்ல முடியல, வாய் மேலே கை வச்சுட்டே இருக்கிறதா இருக்குது. 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ தான் பிறப்பு, நல்ல நேரம். பிறந்ததோட அறிவு, பிறப்போட ரகசியம். முதல்ல கடன் அடையும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பணத்தை பெருக்குவதற்கு வழி கிடைக்கும். உங்கள் மூளை இப்போ கெட்டவர்களை தட்டிட்டு நல்லவர்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கும். எவங்கிட்ட திறமை இருக்கோ அவங்களோட உங்களை சேர்க்கும். திறமை இருக்கிறவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இவ்வளோதான். இந்த திறமை தான் உங்களை கொண்டு வர போகுது. உங்கள் அறிவு, இன்னொருத்தனோட திறமை ரெண்டும் சேர்ந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஓட போகுது. இதுதான் நேரம். எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு. இதான் நேரம், நல்ல நேரம். ஓடு ராஜா. இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க கடகராசிக்கு நேயர்களே. உங்கள் மனசில் மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் புன்னகை மலர்ந்து இருக்கும். இது நல்ல நேரம். தைரியமாக இருங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தை சரியாக புரிஞ்சுப்பீங்க. இது தானே உலகம், இவ்வளோ நாள் இப்படி தானே என்னை வச்சு செஞ்சீங்க, நான் திரும்பி வரேன்டா, திரும்பி செய்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற நேரம். ஆக விசுவாச வருஷம் உங்களுக்கு ஒரு வீரத்தை கொடுக்கக்கூடிய வருஷம், ஒரு வரலாறு படைக்கக்கூடிய வருஷம், விட்டதை பிடிக்கக்கூடிய வருஷம். முக்கியமாக உங்களுடைய அவமானங்கள், அசிங்கங்கள் இது எல்லாம் தூக்கி எறிஞ்சி ஒரு ஃப்ரண்ட் பேஜில், அதான் சொன்னால நியூஸில் கூட பிரபலமாக வர போகிறீங்க. நீங்கள் வைரல் ஆகக்கூடிய நேரம் ஆரம்பம். கடகராசிக்காரங்க, நீங்கள் உங்கள் ராசிக்கு 500 லைக் 1000 லைக் போடுங்க, வருதான்னு பார்ப்போம்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ் புத்தாண்டை எப்படி கையாளன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ கடகராசிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்தெந்த ராசியோ அந்த ராசி சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.